ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையைப் போன்று பலனை எதிர்பாராத சேவாதாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த உடல், மனம், பொருள் என அனைத்தையுமே தந்தையிடம் கொடுத்துவிட்ட ஆத்மா. தந்தை கள்ளம் கபடமற்றவராக இருக்கின்றார். தந்தை எல்லையில்லாத குழந்தைகளில் வாடிக்கையாளராகவும் இருக்கின்றார். நான் தந்தையிடமிருந்து ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக நாடகத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து மிக சுலபமான அறிவுரையை பெறுகின்ற ஆத்மா. தந்தைதான் பதித்த பாவனர், விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். இப்போது தந்தை வந்து சங்கமத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொர்க்கத்தில் ஆட்சி புரிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பிரம்மாவினுடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ராஜயோகியாக, எல்லையில்லாத சந்நியாசியாக இருக்கின்ற ஆத்மா. நான் முழு உலகத்தின் மீதும் வைராகியமுடைய ஆத்மா. நான் எல்லையில்லாத வைராகியமுடைய ஆத்மா. நான் சிவத்தந்தையை நினைவு செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் வருங்காலத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லோரையும் விட செல்வந்தராக ஆவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் மூலம் மாயை என்ற புயலை கடந்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து என்னுள் இருக்கும் துருவை நீக்கி விடுகின்ற ஆத்மா. நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுதும் தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட படுத்தபடியே தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையை நினைவு செய்து மற்றும் சக்கரத்தை சுற்றுகின்ற ஆத்மா.
ஆத்மா. நான் தந்தையின் நினைவினால் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. தந்தை மீண்டும் வெளிச்சமாக ஆக்க வந்திருக்கின்றார். தந்தை ஞானக்கடல் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கின்றார். நான் இப்பொழுது தந்தையிடமிருந்து முழு ஞானத்தையும் பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் மூலவதனம் பிரம்மாண்டத்தில் வசிக்கின்ற ஆத்மா. நான் அநேகருக்கு நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் கூடவே பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்ற ஆத்மா. எனவே தந்தையின் கூடவே குழந்தையாகிய எனக்கும் பூஜைகள் நடப்பதை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் பாண்டவ சேனையாக இருக்கின்ற ஆத்மா. நான் மாயையின் புயல்களை விரட்டுவதற்காக தந்தையை மிக மிக அன்புடன் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஆத்மாவை யோக அக்னியால் உண்மையிலும் உண்மையான தங்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத வைராக்கியமுடையவனாக ஆகி இந்த பழைய உலகத்தை மறந்து விடுகின்ற ஆத்மா. இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. புது உலகத்திற்கு நான் செல்ல வேண்டும். எனவே இதிலிருந்து நான் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு விடுகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு நொடியும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கக்கூடிய பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய பல கோடி மடங்கு செல்வந்தராக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்து பல கோடி மடங்கு செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா. நான் பத்மாபதம் பாக்கியசாலி என்ற பெயருக்கேற்றவாறு செயலையும் செய்கின்ற ஆத்மா. நான் மிகவும் யோசித்து புரிந்து கொண்டு ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற ஆத்மா. நான் மனதை கட்டளைப்படி நடத்தி மன்மனா பவ என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சாப்பிட்டாலும் குடித்தாலும் சேவை செய்தாலும் விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் நிரந்தரமாக தந்தையுடன் உள்ளபூர்வமான சம்பந்தத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலாஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு
ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன்.